உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலிலும் நாம் பேறு பெற்றவர்கள் ஆகிறோம் அப்படிங்கிறத நிச்சயமாக சொல்லலாம். ஏன்னா நம்முடைய தமிழ் சித்தர்கள் வரிசை, அதை தொடர்ந்து வள்ளலார் பாடல் வரிசை என்று நம்முடைய விடியல்களை மிகச் சிறப்பாக ஆக்கி கொண்டிருக்கிறோம். பொதுவாக ஒரு சொலவடை சொல்லுவாங்க, சிரியுங்கள் அதனால் உங்கள் மனம் துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படிம்பாங்க. அது மாதிரி சிந்தியுங்கள் அதனால் உங்கள் மூளை துருப்பிடிக்காமல் இருக்கும் அப்படிம்பாங்க. அந்த ரெண்டு விஷயத்தையுமே நமக்கு வள்ளலார் தினம் தினம் கொடுத்து கொண்டிருக்கிறாருங்கிறத நாம் உணர்கிறோம் இல்லையா? இன்றைக்கி நாம் பார்க்க போகிற பாடலும் இந்த மாதிரி சிரிக்கவும் சிந்திக்கவும் வைக்கின்ற ஒரு பாடலாக இருக்கிறது. நாம் யாராவது வராங்கன்னு சொல்லிட்டாங்கன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவோம்? இன்றைக்கி வருவாங்களா, நாளைக்கு வருவாங்களா, ஏன் நேற்று வரல, இன்றைக்கி எப்போ வருவாங்கன்னு தெரியலையே அப்படின்னெல்லாம் காத்துட்ருப்போம் தெரியுமா? இப்போது தொலைத்தொடர்பு கம்யூனிகேஷன் டிவைசஸ் எல்லாமே வந்தாச்சு. உடனே தெரிஞ்சுக்கலாம் எங்கே இருக்கீங்க, எப்போ வரீங்கன்னு லொக்கேஷன்லாம் பார்த்தே தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதுவெல்லாம் இல்லாத காலத்தில் காத்திருத்தல், இந்த நாளா அந்த நாளா, எப்போ வருவாங்க, அடுத்த மாதமா, போன மாதம் வரேன்னு சொன்னாங்களே ஏன் வரல அப்படின்னு மனசு ஃபுல்லாக பரிதவிப்போடு காத்திருந்த காலம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி ஒரு காலத்தை தான் வள்ளல் பிரான் 19ஆம் நூற்றாண்டில் அனுபவித்திருக்கிறார். இன்னைக்கா நாளைக்கா, ஏன் வரல, எப்போ வருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பரிதவிப்பை ஒரு பாடலில் பதிந்திருக்கிறார். அவர் யார் வருவதாக சொன்னது, என்ன கொண்டு வருவதாக சொன்னது, எதனால், எப்படி, எவ்வளவு காலம் வள்ளல் பிரான் காத்திருக்கிறார் அப்படின்னு சொல்கின்ற ஒரு பாடல். ரொம்ப சுவையாக இருக்குது. அதுதான் இதோட அழகு. இந்த நாளா அந்த நாளா, எந்த நாள் அப்படின்னு அவர் கேட்கின்ற கேள்வி மனசுக்குள் ஒரு பதைப்பதை கூட கொடுக்குது. அப்படி யார்ப்பா வரேன்னு சொல்லிட்டு வள்ளல் பிரானை காக்க வைத்தது அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? பாடலை பாருங்க, உங்களுக்கே அந்த பதில் கிடைக்கும். எந்நாள் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ, அந்நாள் இந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அலமலந்தேன், செந்நாள்களில் ஓர் நன்னாளும் திருநாளானதில்லை ஐயோ, முன்னாள் என்னை ஆட்கொண்டாய் என்ன நாணம் முடுகுவதே. சொல்றார் பாருங்க, இன்னைக்கா நாளைக்கா நேத்தா, ஏன் வரல, எப்போ வருவீங்க அப்படின்னு எல்லாம் நான் காத்துக்கிட்டு இருக்கேனே, இது நாள் வரைக்கும் இத்தனை நாள் போச்சே, அந்த நாள்கள்லாம் ஏதாவது ஒரு நாள் கூட நல்ல நாள் இல்லையா, ஏன் வரல அப்படின்னு பரிதவிச்சு போய் அடுக்குகிறார் கேள்வியை. இந்த மாதிரி நம்ம எளியவர்களின் மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு ஞானி ஒரு சித்தர் இப்படி அலமலந்து போகணுமா அப்படின்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். நாம தானே இப்படி பதறுவோம், நாம தானே இப்போ தலை கழித்து போய் நிற்போம், நாம தானே பதட்டத்தோட நகத்தை கடிச்சிக்கிட்டு வாசலுக்கும் வீட்டுக்குமா நடந்துட்டுருப்போம், வரல 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 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் வள்ளல் பிரானும் அதே அனுபவத்தை பெற்றிருக்கிறாரா அப்படின்னா அதுதான் அவர் தன்னை எளியவனாக உணர்கின்ற ஒரு இடம். நான் ஞானி, அதனால் உணர்வுகளுக்கெல்லாம் அப்பாற்பட்டவன், உணர்ச்சி பெருக்கெல்லாம் இல்லாமல் மரக்கட்டை மாதிரி இருப்பேன் என்று அவர் சொல்லவே இல்லை. எளியவர்களின் உணர்வு நிலைக்கு அவரும் ஆட்பட்டிருக்கிறார் என்பதை சொல்லுகின்ற ஒரு பாடல். அவரோட பதட்டத்தை அவருடைய வார்த்தைகள் எப்படி சொல்லுதுங்கிறத திரும்ப பாருங்க. எந்நாள் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ, அதை தான் கேட்கிறார். அந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த கருணை தெய்வத்திடம், கருணை இறையிடம் அவர் கேட்கின்ற முதல் கேள்வியே, என்னைக்குப்பா நீ எனக்கு இறங்க போற, எனக்கு இரக்கம் செய்ய போற, எனக்காக மனசு இறங்கி அருள் கொடுக்க போற, கருணை செய்ய போற, என்னைக்கு அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறார். நாம் இயல்பாக கேட்குற கேள்வி தானே, எப்போ தான் கடவுள் எனக்கு கண்ணு திறப்பாரோ தெரியலை, எனக்கு மட்டும் ஏன் இது, எனக்கு மட்டும் ஏன் இது, ஒய் மீ அப்படிங்கிற ஒற்றை கேள்வியை கேட்காத மனிதர்களே கிடையாது. நம்மை போன்ற சாதாரணர்களுக்கு சின்னதாக நகம் பிச்சு வந்துடுச்சுன்னா கூட உடனே எனக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு கேட்போம். முகத்தில் ஒரு சின்ன பரு வந்துடுச்சுன்னா கூட எனக்கு மட்டும் ஏன் வருது அப்படின்னு கேட்போம். வாழ்க்கையில் எல்லா உணர்வுகளையும் அனுபவிக்க வேண்டும், எல்லா வலிகளையும் அனுபவிக்க வேண்டும், அந்த வலிகளிலிருந்து நாம் வழிகளை தேடிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் வாழ்க்கை நமக்கு கற்றுத்தருகின்ற பாடம். அதே மாதிரி பாடத்தை தான் வள்ளல் பிரானும் இந்த பாடலில் கேட்கிறார். அவர் தன்னை அந்த அனுபவத்துக்குள் ஆட்படுத்தி கொள்கிறார். அது எவ்வளோ சுகமாக இருக்குங்கிறத பாருங்க. இப்படி ஏங்கி 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 காத்து நிற்கின்ற அந்த அனுபவத்தை
அவர் ஏற்றுக்கொண்டு அதை ஒரு பாடலாக வடிக்கிறார். அதுதான் அதில் இன்னும் சிறப்பு. நாம் நகத்தை கடிச்சிக்கிட்டு மனசு புழுங்கி போய் நிற்போமே தவிர ஒரு வார்த்தை எழுத வராது, ஒரு வரி எழுத வராது, ஒரு பாடல் எழுத வராது. நம்முடைய அனுபவத்தை சொற்களில் ஏற்றி சொல்லுவதுங்கிறது நமக்கு தெரியாது. ஆனால் வள்ளல் பிரானுக்கு தெரிந்திருக்கிறது. அதனால் அவருடைய பாடலை 2 நூற்றாண்டு கழித்து நாம் இப்போது வாசித்து கொண்டிருக்கிறோம். எவ்வளோ பெரிய பேர் இல்லை? திரும்ப பாருங்க அவரோட அனுபவத்தை. எந்நாள் கருணை தனி முதல் நீ என்பால் இறங்கி அருளுதலோ அந்நாள் இந்நாள் இந்நாள் என்று எண்ணி எண்ணி அலமலந்தேன். அந்த நாள் இன்னைக்கு இன்னைக்கு இன்னைக்குன்னு ஒவ்வொரு நாளும் விடியும் போது எனக்கு இன்னைக்கு கண்ணு திறந்துருவார் கடவுள், இன்னைக்கு எனக்கு வழி காமிச்சிருவார், இன்னைக்கு என்னோட வலியை போக்கிடுவார், இன்னைக்கு எனக்கு விடியல் கிடச்சிரும், இன்னைக்கு எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு இந்நாள் 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 என்று நான் ஏங்கி கொண்டிருக்கிறேன். அலமந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. அலமந்தேன்னும் ஒரு சில பதிவுகளில் இருக்குது, அலமலந்தேன் அப்படின்னும் ஒரு சில பதிவுகளில் இருக்குது. ரெண்டுமே சரியான அர்த்தம்தான். பரிதவிச்சு போயிட்டேன், அலக்கழிச்ச மாதிரி ஆயிட்டேன், திசை தெரியாமல் தடுமாறிட்டேன் அப்படிங்கிறதான் அதோட அர்த்தம். அப்படியாக இந்நாள் இந்நாள்னு கிராமத்துலலாம் முந்தி காலத்தில் பால் கணக்கு தயிர் கணக்கெல்லாம் சுவரில் அப்படியே ஒரு குறியீடு போட்டு வைப்பாங்க தெரியுமா? பொட்டு வைக்கிற மாதிரி சாணி பூசிய சுவரில் ஒரு கரியால் ஒரு பொட்டு வச்சுட்டே போவாங்க. அது இந்த நாள் இந்த நாள் இந்த நாள்னு. அப்படியாக வள்ளல் பிரானும் மனசுக்குள் ஒரு பொட்டை வைத்து காத்திருக்கிறாருங்கிறதான் இந்த பாடலோட சுவை. அப்புறம் வேற என்ன சொல்றாருங்கிறத கேளுங்க. செந்நாள்களில் ஓர் நன்னாளும் திருநாளானதில்லை ஐயோ. இதுதான் ரொம்ப வேதனையின் உச்சம் அப்படின்னு சொல்லலாம். இது நாள் வரைக்கும் இத்தனை நாள் போச்சு, இத்தனை வாரம் போச்சு, இத்தனை மாதம் போச்சு, இவ்வளோ நாள் போச்சு. ஆனால் போன நாள்லாம் ஒரு நாள் கூட எனக்கான நல்ல நாள் வரலையா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்கிறார்னா அவர் காத்திருந்திருக்கிறார். இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு கிடைச்சிரும் எனக்கு அருள், இன்னைக்கு நல்ல நாள், இன்னைக்கு எனக்கு கிடைச்சிரும் அருள். அப்படியாக அவர் திரும்ப 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 காத்திருத்தலின் அந்த அழுத்தம், காத்திருத்தலின் அந்த வேதனை, வலியை சொல்லுகின்ற வரிதான் இது. சரி, வேற என்ன சொல்லி நிறைவு செய்கிறாருங்கிறத பாருங்க. முன்னாள் என்னை ஆட்கொண்டாய் என்ன நாணம் முடுகுவதே. முன்னாடியே நீ என்னை ஆட்கொண்டிருந்தா இப்படி நான் வெட்கப்பட வேண்டியதில்லை, அவமானப்பட வேண்டியதில்லை, நாணமாக உணர வேண்டியதில்லை. அதுதான் அவருக்கு வருத்தமாக இருக்குது. இவ்வளோ தூரம் அலைக்கழிச்சிட்டியே, இவ்வளோ தூரம் என்னை தடுமாற வச்சிட்டியே, உன்னுடைய அருளுக்கு நான் தகுதி இல்லாதவனாக நிற்கிறேன், உன்னுடைய அருளுக்கு நான் பாத்தியதை இல்லாதவனாக நிற்கிறேனே என்கின்ற அந்த நாணம், அந்த அவமானம் என்னை அப்படியே சூழ்ந்து கொள்கிறதே. இதை நீ எனக்கு கொடுத்திருக்கணுமா அப்படின்னு கேட்கின்ற பாடல் இது. இந்த மாதிரியான காத்திருப்பு அனுபவத்தை நாமும் பெற்றாக வேண்டும். அதன் மூலமாக என்ன நடக்கும் என்றால் நம்முடைய மனசு அலைபாய்தலிலிருந்து அடங்கும். அப்படி இப்படி இந்த திசை அந்த திசை, இந்த பக்கம் அந்த பக்கம்னு அலைபாய்ந்து ஓடிக்கொண்டிருக்கின்ற அந்த நிலையிலிருந்து நம்முடைய மனசு நிதானமாகும் என்பதைத்தான் வள்ளல் பிரானின் இந்த பாடல் நமக்கு சொல்லுகிறது. நிதானமாவோம், அதுதான் வாழ்க்கையை ரசனையோடு அனுபவிப்பதற்கான ஒற்றை வழி என்று வள்ளல் பிரான் சொல்லித் தருகிறார். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.